கேரள மாநிலத்துல ஓடும் பேருந்துல இளம் பெண் ஒருவருக்கு பாலியல் சீண்டல் நடைபெற்றதா வெளியான வீடியோ காட்சி. இதனைத் தொடர்ந்து 41 வயது வாலிபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். இந்த இரு சம்பவம் தற்போது சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளதுன்னு தான் சொல்லணும். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக இந்த தற்கொலை, என்ன செய்திகள் பரவின அப்படின்றதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் செய்தித்தாள்கள்ல கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில இந்த செய்தியை நான் உங்ககிட்ட பகிர்றேன். நான் உங்கள் பிரபு. இது TN360 செய்திகள் நாடும் நாளிதழும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்தவர் தீபக். 41 வயதான இவர் ஒரு தனியார் நிறுவனத்துல, டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்துல மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் தொழில் காரணமா அடிக்கடி பேருந்துகளில் பயணிக்கிறது வழக்கமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழக்கமான செயல்ல தான் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் கோவிந்தாபுரம் டு பையனூர்ன்ற ஒரு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு உள்ளூர் பேருந்துல பயணிச்சிருக்கிறாங்க. இந்த பேருந்து பயணத்தின் போது அவங்க கூட பயணித்தவர்கள் தான் சிஞ்சுதா. அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு அவங்களுடைய அந்த ஐடி மூலியமாவே சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த நிலையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, கடந்த அதாவது தீபக்கும் அவங்களும் பயணிச்ச அந்த நாளன்று அந்த ஓடும் பேருந்துல தீபக் தன்னிடம் பாலியல் தொந்தரவுல ஈடுபட்டதாகவும் இவர் வேண்டுமென்றே இது போன்ற செயல்ல ஈடுபட்டதாகவும் சொல்லி அவருடைய ஒரு ஐடியில அந்த சோசியல் மீடியா ஐடியில ஒரு வீடியோவை பதிவிடுறாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை கடந்த பார்வையாளர்கள் கடந்து இந்த வீடியோ பெரிய வைரல் ஆகும். இந்த வைரல் பாத்தீங்கன்னா அதோடு மட்டும் நிக்கல. இந்த வைரல்ல அந்த தீபக், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட தீபக் மீது பலர் பல்வேறு வார்த்தைகளை தொடுத்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விடக்கூடாது, அவரை உடனடியா கைது செய்யணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி சம்பவங்கள் கொடுத்து அவர் மீது தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுறாங்க. அது ஆரம்ப காலத்துல இது ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா ஒரு 2 நாள் கடந்த உடனே அந்த தீபக்குடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் கூட இந்த வீடியோ பகிரப்படுது. இது மூலியமா அவர் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். என்னதான் இருந்தாலும் தனது குடும்பத்தாருக்கு, தனது தந்தை மற்றும் தாய்க்கெல்லாம் தெரிஞ்சா ஒரு பெண் மீது நான் இப்படி நடந்து கொண்டேனேன்ற அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த ஒரு குற்றச்சாட்டு அவர் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் அவர் தொடர்ந்து போன் பண்ணி கேட்கறது, நேர்ல விசாரிக்கிறது, என்னப்பா இப்படி எல்லாம் நடந்துருச்சு, என்னப்பா இது உண்மையா அப்படின்லாம் கேட்கும். இல்ல, நான் அப்படிலாம் நடந்துக்கல, எனக்கு எந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் ரொம்ப இயல்பா தான் இருந்தேன் அப்படின்னு தொடர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வீட்டை விட்டு வெளியில வராமலாம் கூட இருந்ததா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பாத்தீங்கன்னா கடந்த 19ஆம் தேதி அவர் வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தீபக்குடைய இந்த தற்கொலை இந்தியா முழுவதும் பேசும் பொருளா மாறி இருக்கு. ஏன் இந்த பேசும் பொருளா மாறி இருக்கு? அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்சர் வெளியிட்ட அந்த வீடியோ, இது நியாயமா அல்லது இவர் தற்கொலை செய்து கொண்டது நியாயமா? ஏன் அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? இது இப்ப இது ஒரு மிகப்பெரிய விவாதமா சமூக ஊடகங்கள்ல ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கப்புறமா, அதாவது இப்ப தீபக் உயிரிழந்துட்டாரு. இந்த தீபக் உயிரிழந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் போய் அவங்க கேட்கறாங்க, என்னங்க நீங்க இப்படி பதிவிட்டதுனால அவர் உயிரிழந்துட்டாரு, நீங்க இப்படி பதிவிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு அபியூஸ் நடந்தது, நான் அது சோசியல் மீடியால பகிர்ந்துக்கிட்டேன், அவர் உயிரிழப்புக்கெல்லாம் காரணம் தெரியாது. தீபக் எனக்கு முன்னாடி அதே பேருந்துல இன்னொருத்தருக்கும் பாலியல் தொந்தரவுல ஈடுபட்டார்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. இது இன்னும் அந்த மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவும், மறுபக்கம் தற்போது தீபக் அவருக்கு ஆதரவாகவும் சமூக வலைதளங்கள்ல நிகரான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. என்னதான் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சம்பவங்களை பெண்கள் எப்படி கையாளணும்ன்றது முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தினுடைய வீடியோ காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் ரொம்ப இயல்பா தான் ஆரம்பத்தில் நிற்கிறாரு. கையில ஒரு
கேரி பேக்கும் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இவங்க அங்க போதுமான இடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நீங்க அதை தவிர்த்திருக்கலாம். இதை தவிர்க்காம நான் இதை வந்து சமூகத்துக்கு வெளியில கொண்டு வரணும், அதை வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படின்றது வந்து ஒரு அபியூஸை வந்து நம்ம காட்டணும்னு இருக்கக்கூடாது, அதை தட்டி கேட்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த நிலையில இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு பேக் வச்சிருக்காரு. இந்த பெண்மணி வந்து ஒரு பக்கம் நல்லா பொறுமையா வந்து கேமராவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க எப்போ ஒரு இடிப்பாரு அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கிறாங்க. அவரோட அவருடைய முகபாவனைகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப காமா இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்புறமா அவர் வந்து ஒரு பேருந்து விட்டு இறங்குறாரு. இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில வினாடிகள் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த பெண்மணிக்கும் அந்த அந்த தீபக்கும் அவருக்கும் ஒரு கான்டாக்ட், ஒரு சின்ன கான்டாக்ட் உருவாகுது. அதை தான் வந்து அவங்க அந்த அபியூஸ்ட் அப்படின்னு வந்து மெயினா குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் கூட பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையில ஒரு தற்செயலா நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு நுணுக்கமாவும் பார்க்கணும். அவரு ஒரு அது நமக்கு தெரியாம ஏதோ கைப்படுது அப்படின்னு அவர் திரும்பியும் பாக்குறாரு. அது அந்த பார்வைக்கான அர்த்தம் தெரியாம நம்ம மேல தெரியாம படுது, ஏதோ டச் ஆகுதே அப்படின்ற ஒரு அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பொதுவான நேரங்கள்ல ஏன்னா இவங்க தள்ளி கூட நின்று இருந்துக்கலாம். அந்த இடத்துல அவருக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு. அவங்க வாண்டடா பை லக், அது எப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், என்னோட வீடியோ இதுல வந்து யாருக்கும் வந்து நான் வந்து சாதகமாக நான் செயல்படல. அதாவது அந்த நடந்த சம்பவத்துல எனக்கு என் பார்வைக்கு எட்டிய தூரத்துல நான் அந்த கருத்தை பதிவிடுறேன். அவங்க கொஞ்சம் வாண்டடா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அவங்க அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேருந்துல தீபக் இன்னொரு பெண்ணுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு அபியூஸ்ல வந்து அவர் வந்து அந்த மாதிரி பாலியல் சீண்டல்ல வந்து அவர் வந்து ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பெண்மணி அந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கூச்சல் இட்டிருக்கலாம், இல்லைன்னா அவர் கண்டிச்சிருக்கலாம். நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருந்துகிட்டு ஒரு மற்றொரு பெண்ணுக்கு நடப்பதை பார்த்து கொண்டு அது தமக்கும் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை வேண்டுமென்றே வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் பதிவிடுறது, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நியாயமான செயல்னு எனக்கு பார்க்க முடியல. நீங்க வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா பல குற்ற சம்பவங்கள்ல பல நிகழ்வுகள்ல உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர்றதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அந்த அங்கம் இருந்தா அதை மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போதும் நம்ம பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கணும். இந்த புகாரை நம்ம சொல்றதுனால அது மக்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதா அமையும், அல்லது இது வேறு வழியில் மாறுபடுமான்றத வந்து அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் நல்லா புரிஞ்சிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காதுன்றதுதான் என்னோட கருத்து. அப்படி பார்த்தா அவங்க ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு சோசியல் அண்ட் காமர்ஸ் ஆசிரியர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போதே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு செயலை வந்து சோசியல் மீடியால பகிர்ந்து அதுல வந்து நியாயம் தேடியது எந்த அளவுக்கு நியாயம்ன்றத வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு நடந்தது போது இன்னொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லும் போது நீங்க அந்த நேரத்துல தட்டி கேட்காம அதை ஒரு தனக்கான தனக்கான நேரம் வந்தா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வைரல் ஆகலாம் அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்றதும் எனக்கு புரியல. ஆனா என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வாலிபருடைய ஒரு 41 வயது வாலிபர் தனது இன்னுயிரை மாற்றிட்டு இருக்காரு. அதாவது இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அவர் பார்த்தேன், ஒரு வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சுதான் வந்து என்னை வந்து அவர் வந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கும் தனது நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வுக்கும் வந்து இது போன்ற ஒரு சம்பவம் தெரிந்துவிட்டால் நமதுடைய மரியாதை என்ன ஆகும் என்று நினைத்து அந்த மரியாதை பறிபோனதன் காரணமாக தனது உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கார். அப்படி இருக்கும்போது வீடியோ எடுக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு செயல்ல அவர் ஈடுபட்டிருப்பார்ன்றது வந்து என்னால் அதை வந்து கவனிச்சுக்க முடியல. அதே சமயம் இன்னைக்கு இது போன்ற சமூக வலைதளங்கள்ல எதை பகிர்வதுன்றதுனே தெரியாத அளவுக்கு ஒரு நிலை வந்து நிலவுது. இதனால இன்னைக்கு ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்திய முழுவதும் இது பேசும் பொருளா மாறி இருக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த பெண்ணுக்கு எதிராகவும் ஒரு பக்கம் அந்த ஆணுக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் சோசியல் மீடியாவில் எந்த நியாயமும் கிடைக்க போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் வந்து கருத்தில் கொண்டாம தீபக்கும் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், அதே போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம். அதே போல இந்த அந்த வீடியோ வெளியிட்ட அந்த பெண்ணாகட்டும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், இது சம்பந்தமா வந்து உடனடியா வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கணும். அல்லது அதே இடத்துல அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கணும், இந்த மாதிரி
செயல்களில் ஈடுபடுறீங்களே அப்படின்றத வந்து நீங்க வந்து கேள்வி கேட்டிருக்கணும். உண்மை ரீதியாவே பெண்களுக்கு பல நேரங்கள்ல பல இடங்கள்ல வந்து பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொந்தரவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய விஷயம்தான். இதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்துல இந்த ஒரு செயல் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இல்லை. ஏன்னா ஒருத்தர் மீது குற்றம் சாட்டும் பொழுது அது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும்ன்றத வந்து தீர்மானிக்கக்கூடியது நீதிமன்றம் தான். அதுக்குதான் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. நீதிமன்றத்தில் கூட கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் பல்வேறு கட்டங்களா வந்து அந்த நீதிகளை வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை தான் சொல்லுது. அதை தான் அடிப்படையில தான் வந்து பல்வேறு நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நான் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்றத ஒரு கையில எடுத்துக்கிட்டு தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இந்த சோசியல் மீடியாவில் பகிர்ந்து இதன் மூலியமா நீதி கிடைக்குமான்னு கேட்டா நீதி கண்டிப்பா கிடைக்காது. இதனால ஒரு உயிர் பறிப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயத்துல அந்த பெண் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். அவங்க சட்ட உதவியை நாடி இருக்கணும். அப்படி இல்லை, பெண்களுக்கு இது போன்ற அநீதி நடக்குதுன்னா அந்த இடத்துலயே அவங்க தைரியமா நின்று அவர் கேள்வி கேட்டிருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்குமான ஒரு கருத்து. அப்படி இல்லாம இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் அந்த பகிரப்பட்ட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பலரையும் வந்து கிட்டத்தட்ட அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவும் பல கருத்துக்கள் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. நானும் அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கக்கூடாது, எந்த பெண்ணுக்கும் அது நடக்கக்கூடாதுன்றதுல வந்து நானும் உறுதியா இருக்கிறேன். இருந்தாலும் இந்த செயலை பொறுத்த வரைக்கும் இப்படி நடந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு துயர நிகழ்வை கொண்டு வந்து முன்னிறுத்தி இருக்கு. அவருடைய மனநிலைமையில அவங்க குடும்ப மனநிலைமையிலையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய குடும்பம் இந்த செய்தியினால எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ வந்து இது வந்து யாருக்கு நீதின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம நடந்த நிகழ்வு தான் வந்து நம்ம வந்து பகிர முடியுமே தவிர நீதி மூலியமா தான் கிடைக்கும். அது நீதிமன்றம் மூலியமா தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம். இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த கருத்து. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு.